பாக்குற எதிர்பார்க்கல எதிர்த்து நின்னு அடிப்பான எதிர்பார்க்கல தானியா நின்னு தட்டுவானே நினைச்சு. ஹலோ வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். வேற மாதிரி ஒரு ஃபீலிங்குங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் கேமே போயிட்டு ஒரு நல்ல அவே டீம்கிட்ட ஒரு அவே கிரவுண்ட்ல போயிட்டு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை போட்டு நாட் ஜஸ்ட் த வின், ஏன்னா சில வின்ஸ் வந்து நல்லா ஸ்காப்பியா இருக்கும் அப்படி இப்படின்னு இருக்கும். பட் திஸ் வாஸ் அ டோட்டலி டாமினேட்டிங் அண்ட் டிசர்விங் வின் ஃப்ரம் சென்னை எஃப்சிங்க. அதாவது பார்க்கவே வந்து எங்கடா இத்தனை நாளா போச்சு, ப்ரீ சீசன்ல இதெல்லாம் எதுவுமே பண்ணலையே, ஃபர்ஸ்ட் கேம்ல இந்த மாதிரி வேற லெவல் மாஸ்க் காட்டி விட்டானுங்களா அப்படின்னு ஒரு கூஸ் பம்ப் ஃபீலிங் கொடுத்துச்சு நமக்கு. அது வந்து இட் வாஸ் செம ஃபீலிங். அண்ட் பாக்குற எனக்கு மட்டும் இல்ல, நிறைய எல்லா சென்னை ஃபேன்ஸ்க்கும் வந்து ஒரு ஆனந்தம் கொடுத்துருக்கோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு மட்டும் இல்லாம இந்த ஃபுல் சீசன் அப்படியே கண்டினியூ ஆகும். அண்ட் எஸ்பெஷலி ஃபார் நெக்ஸ்ட் 2-3 கேம்ஸ் பிகாஸ் தே ஆர் ஆல் வின்னபிள் கேம்ஸ் அண்ட் வி ஹேவ் டு கண்டினியூ இட். வீடியோ பார்த்துக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பிகர் டு அண்ட் வாட்ச் அலாங். ஆல்மோஸ்ட் 6,000 வியூவர்ஸ் டோட்டலாவே அண்ட் தட் வாஸ் ஜஸ்ட் an amazing feeling. அது வந்து இவ்வளவு பேர் பாக்குறீங்க அண்ட் ஆல்மோஸ்ட் they had 200 viewers, concurrent viewers ஒரு பாயிண்ட்ல, which means ஒரே டைம்ல 200 பேர் இந்த வீடியோ பார்த்துருந்தாங்க, லைவா இன்டராக்ட் பண்ணியிருந்தாங்க. chat was lit and it was a summer feeling. Hopefully that continues from now on whenever I do Chennai stuff. So Chennai went to Odisha first game last year. Chennai went to Odisha for their first game and ended up losing 2-0. இந்த வாட்டி அதே கதிதா ஆகுமா அப்படின்னு ஒரு மாதிரி கேள்வி கூட வந்திருக்கும், especially after seeing the lineup. ஏன்னா லைனப்ஸ்லாம் பார்க்குறோம். எக்ஸ்பெக்டட் பேட் ஃபார் தான் டின்லியானா, ரயன் டின்புயா அண்ட் மண்டர் ராவ். மிட்ஃபீல்ட்ல வந்து கோனா ஷீல்ஸ், நான்டே, அப்புறம் எல்சினியோ, ஃபரூக் and then 2 strikers in சீமா and இர்ஃபான் யாதவ். நீங்க அதை பார்த்துட்டு யோசிப்பீங்க, என்னடா இது லூகாஸ் எங்கடா காணோம், ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரே இல்லையே, நம்ம எங்க கிரியேட் பண்ண போறோம், வழக்கம் போல ப்ரீ சீசன் அந்த அர்ஜென்டினா டீம் மாதிரி லாங் பால் தான் போறோமா, லாங் பால் இல்ல செட் பீசஸ் அண்ட் ஹோப் தானா அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின் மார்க்ஸ் வந்தது. சில பேர்ல வந்து லைக் இது இன்னொரு ப்ரீ சீசன் கேமா, இன்னொரு ப்ரீ சீசன் பாரியான்னு பண்றீங்க. பட் ஆன் த ஃபீல்ட் பர்ஃபார்மன்ஸே வேற. யூ saw intent, you saw aggression, you saw intensity. லைக் வந்து everything was there. and ஃபர்ஸ்ட் அந்த இதுலயே வந்து we were like okay நல்லா ஸ்டார்ட் பண்ணோம், பட் we ended up conceding a penalty. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பெனல்டி வரவே வேண்டியதா இருந்துச்சு. that looked more of a penalty than Odisha's one. but to be honest Odisha ஒரு அளவுக்கு பெனல்டி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பிகாஸ் வந்து அவ்வளவு ஸ்பீட்ல நீங்க ஜஸ்ட் பேசிக் பிசிக்ஸ், நீங்க அவ்வளவு ஸ்பீட்ல ஓடுறீங்க. ஹியூகோ பூமோஸ் வந்து அவ்வளவு ஜெட் ஸ்பீட்ல ஓடுறாரு அண்ட் ஒரு சாமி மித்ரா இஸ் கோயிங் ஃபார் த பால். பூமோஸ் அவர் தாண்டி பால் கொண்டு போயிட்டாரு அண்ட் பூமோஸ் கெட்ஸ் அ டச் ஆன் சாமி மித்ரா. லைக் வந்து சாமி மித்ரா வந்து பூமோஸ் வந்து கிளிப் பண்றாரு. சோ அவ்வளவு ஸ்பீட்ல நீங்க ஓடி when you get clippedனா நீங்க கீழே விழதா செய்வீங்க. அது பேசிக் மொமெண்டம், பேசிக் பிசிக்ஸ், அது அவ்வளவுதான். அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் தட் நீங்க மினிமம் கான்டாக்ட்னு சொல்லலாம், நான் வந்து ரொம்ப தியேட்ரிக்கலா டைவர்ட்னு சொல்லலாம். பட் அல்டிமேட்லி ஐ திங்க் தட் இஸ் a penalty. Soft as it is, I think it's still a penalty. Mauricio makes it 1-0 and you are thinking செத்தடா மவனே, லைக் மறுபடியும் 1-0 டவுன் போறோமா அப்படின்னு. பட் டு பி ஃபேர் we came back well. லைக் வந்து ஓரளவுக்கு சான்சஸ் எல்லாம் கிரியேட் பண்ணோம். எஸ்பெஷலி லைக் சீமா வேற லெவல் கேம்ங்க. வந்து I never expected that from him. லைக் வந்து பீட் ஹோல்ட் அப் பிளே, பீட் லிங்க் அப் பிளே, அந்த ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், and even the way he took his goal, the way he was making things happen, it was just amazing. Farooq today man of the match performance, amazing. He was just another level possessed, especially in that second half. But first half la வந்து we were not, both teams were not great to be fair. Like it was just that one penalty. அதோட both teams had chances either way. சீமா வந்து ஃபரூக்கு ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு, லிட்டரலா ஓபன் நெட் or at least 1-on-1 அது உள்ள போட்டுருக்கலாம். செகண்ட் வந்து கார்னர்ஸ் had a shot where he could have passed it to either Chima or Farooq was running on the wing. He tried to take outside of the box shot. அதுக்கு அப்புறமா we had a couple of other small things. For like Farooq வந்து உள்ள கட்டிங் சைட் பண்ணி try to have a shot. So and நாம்டே ஒரு ஃப்ரீ கிக் வந்து போஸ்ட் அடிச்சது. அம்ரிந்தர் வந்து எப்படி நான் வந்து வேடிக்கை பாக்குறேன், ஓச்சா அப்படின்னு கொஞ்சம் லைட்டா லெஃப்ட் சைட் கொஞ்சம் லைட்டா கர்ல் பண்ணியிருந்தாலும் உள்ள போயிருக்கும். அம்ரிந்தர் would have been stargazing as usual. பட் வந்து we were going into half time thinking okay this is not, we have not played badly. Like நான் அவ்வளவு மட்டமா விளையாடல, we just need to be, we need a clinical இது. and
one more reason why I think வந்து லூக்கஸ் ஏன் விளையாடுனா லைக் one Lucas is not 100% fit and இன்னொன்னு லூக்கஸ் நீங்க விளையாடி இருந்தானா மேபி யூ would have got injured because of that pitch. ஏன்னா அந்த pitch வந்து ரொம்ப மட்டமா இருந்தது, ரொம்ப கேவலமா இருந்தது அந்த pitch. லைக் ஒடிஷா பிளேயர்ஸ் அவங்களே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் டே ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்லயே வந்து ரெண்டு பேர் இன்ஜூரி ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. லைக் சேவியர் காமா got injured and Delgado got injured and they had to go off and ஃபர்ஸ்ட்லயே வந்து they had to get replacements. So maybe அதனால லூக்கஸ் ரிஸ்க் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது because that pitch was like the way you saw Delgado twist land on his ankle, அதெல்லாம் ரொம்ப அன்பார்ச்சுனேட். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் வந்து ரொம்ப அன்பார்ச்சுனேட். லைக் வந்து மேபி அதனால லூக்கஸை கொஞ்சம் இது பண்ணி நெக்ஸ்ட் கேமுக்கு வந்து இது பண்ணுவான்னு நினைக்கிறேன். பட் நெக்ஸ்ட் கேம் இஸ் only 2 weeks away still, so that is one thing. But செகண்ட் ஹாஃப்ல ஓவன் காயில் வந்து பேச்செல்லாம் இல்ல, பெல்ட் தான். எல்லாருக்கும் அப்படியே விட்டுருப்பார் பெல்ட்டை, அப்படியே வந்து சர்க் விட்டுருப்பார் பெல்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல the way we came out and the way we played, the way we absolutely dominated Odisha from pillar to post, the front midfield back, like ஒடிஷாவால எதுவுமே பண்ண முடியல செகண்ட் ஹாஃப்ல. அந்த அளவுக்கு we contained them. And before that silly mistake அந்த கடைசி கோலுக்கு you cannot name any like சாமி மித்ரா இந்த மாதிரி வேற லெவல் சேவ் பண்ணனால தான் கேம் வந்து உங்களால சொல்ல முடியாது. because அந்த அளவுக்கு our defense had them on lock and our attack had their defense on strings. வந்து chance after chance multiple creation. Corner shield second half he stepped up, Chima second half stepped up another level, Farooq second half வேற level. Everyone like even like Dinliana வந்து especially அந்த third goal வந்து the way he ரெண்டு பேர் இருக்காங்க பக்கத்துல, பின்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேர் தாண்டி பால் உள்ள எடுத்துட்டு போயிட்டு லைக் he puts a wonderful ball for சுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் சீமா வந்து அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹாஃப் வாலியில் அடிக்கிறாரு. வேற லெவல் ஃபினிஷ் அது. அண்ட் ஃபர்ஸ்ட் கோல் வந்து இட் வாஸ் ஃபுல்லி கார்னர் ஷீல்ட்ஸ் ஒரு டூயிங் தான். லைக் லெஃப்ட் சைடுல ஒரு பால் வருது, கார்னர் ஷீல்ட்ஸ் யூசஸ் ஹிஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹி டிரைவ்ஸ் அட் தேர் டிஃபென்ஸ். திஸ் இஸ் வாட் யூ ஷுட் பி டூயிங் வித் யுவர் பேஸ். ஒரு பேஸ் இருக்கு, பேஸ் உங்ககிட்ட இருக்குன்னா டிஃபென்ஸ்ல டிரைவ் பண்ணுங்க. ஒரு டிஃபெண்டருக்கு பிடிக்காதது வந்து ஒருத்த வந்து பேஸோட ஓடி வராங்கன்னா அது டிஃபெண்டரோட ஈகோ அடிக்கும். லைக் வந்து run at their defense, let force them to make a tackle or make a mistake. tackle பண்ணாங்க பால் வாங்குறாங்கன்னா ஓகே வேற விஷயம், பட் keep on doing that. one or two times they are going to make a mistake in tackling. and corner shields யாருமே didn't manage to tackle. உள்ள ball in, Farooq Chaudhary open post 1-1 and you are thinking yes we are coming back அப்படின்னு. அதுக்கப்புறம் செகண்ட் கோல் வந்து டூ திங்ஸ். ஒன் அந்த பிரessing, ரெண்டாவது வந்து அமனிந்தரோட clownism. ஏன்னா அமனிந்தரை சுத்தி யாருமே இல்ல. I don't know what the hell he is trying to do on the pass with சின்னன்னு. ஏன்னா வந்து சிம்பிள் பாஸ்ங்க, சுத்தி யாருமே இல்ல, எதுக்கு லெஃப்ட் ஃபுட் அந்த மாதிரி பாஸ் ட்ரை பண்ணன்னு தெரியல. Farooq Chaudhary immediately intercepts it and he takes 1-2 touches, shot எடுக்கிறாரு, deflects, goes above Amrinder and it's 2-1 and you're thinking yes. ஓன் தாத்தோட செகண்ட் வருமா ஹாஃப் டைம்ல அந்த வருமா வந்து வேலை செஞ்சுட்டு போலகுது அப்படின்னு. So that was it and we fully dominated them in the second half. We should have actually scored more. Irfan had a chance of corner shields or a cross left and even and ஒரு surprising thing என்னன்னா 3-1ல 70 around 75 minutes 77 minutes இருக்கும். We are 3-1 up and we are bringing on attacking subs. I'm like இதெல்லாம் எப்பறம் பண்ண ஆரம்பிச்சோம்? நாம நம்ம டிஃபென்சிவா தான் கொண்டு வந்து லைக் இது பண்ணுவோம்னு. பட் I think Owen Coyle there is trying to make a statement. It doesn't matter if you're 3 or 4-1 up, just keep on attacking, keep attacking அப்படின்னு. And that is what happened. வேற லெவல் லைக் வந்து பெர்ஃபார்மன்ஸ். And we could have scored another one. Dinliana again like he was superb. like வந்து first game na, but you would have never thought it was his first game. Especially வந்து இப்பதான் ஒடிஷால இருந்து லைக் 1 or 2 weeks பண்ணி தான் வாங்கினோமே. வாங்கின உடனே யூஸ் பண்ணிட்டு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான். அண்ட் எல்லாம் நல்லா போச்சு கடைசியில் அந்த லூசுத்தனம் வரைக்கும். லைக் ஒன்னும் இல்ல, ஒரு ஹியூகோ பூமோவை லாக்லே வச்சிருந்த நம்ம யாய் கிருஷ்ணாவை லாக்லே வச்சிருந்த டிஃபென்ஸ சிம்பிள் பால் இன்டு தி பாக்ஸ் போற ட்ரை பண்ணிருக்காரு. அது சாமி மித்ரா should have easily come and claim that. அது என்ன ட்ரை பண்ணன்னு தெரியல. ஒன் டூ திங்ஸ், அதுலயும் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு மிஸ்கம்யூனிகேஷன், பிகாஸ் வந்து டென்போயா அண்ட் அன்கித் வந்து அந்த சைடுல இருக்காங்க, ராய் கிருஷ்ணா அவங்க பக்கத்துல இருக்காங்க. they did not realize that ராய் கிருஷ்ணா அப்படியே கோஸ்ட் பண்ணிட்டு வராருன்னு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா they thought that சாமி மித்ரா வந்து லைக் கிளியர் பண்ணிடுவாருன்னு, கேட்ச் பண்ணுவாருன்னு, which to be honest he should have caught it. சாமி மித்ரா
I don't know why he stood there and even catch பண்ணது கூட வந்து he was so இது like tentative வந்து இது பண்ணது like வந்து ஒன்னு ஃபுல்லா அப்படியே ஃபுல் பிளடா வாங்க இல்ல ஸ்டே ஆன் யுவர் லைன். டோன்ட் வந்து கம் அவுட் half hearted. அண்ட் அதுலயே வந்து 2-3 கிரியேட் பண்ணி கடைசியில 3 நிமிஷம் வந்து இதுவாகி கொஞ்சம் டென்ஷன் ஆகி நல்ல வேலை கடைசியில ஜெயிச்சிட்டோம். அண்ட் வந்து so great to start on a winning note and we 100% deserve this win. Nobody can say anything different. We 100% deserve this win and may it continue. நான் வந்து இந்த ஒரு கேமுக்கு அப்புறம் இந்த மாதிரி we are back, Chima I apologize, Farouk I apologize, Connor Seals I apologize, everyone I apologize அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வர ஆள் நான் இல்ல. 3-4-5 கேம் வரிசையா பண்ணட்டும். Do it over the course of the season and win us a trophy at the end of the season. அப்போ நான் apologize பண்றேன். But for now, I am happy that we won, especially over ground where Odisha have an extremely good record at home. Odisha home dominance break பண்ணிருக்காங்க Chennai FC. And first game Odisha வேவ்ல வந்து we were all thinking okay, at least to draw கிடைச்சா அடுத்த ரெண்டு கேம் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு. But we have won this game and we should take this game into our other games as well. So வேற லெவல்ங்க, feeling ecstatic and hope we continue the same. மீண்டும் ஒரு வீடியோ அல்லது லைவ் உங்களை சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. And I'll see you all soon. Take care and stay safe.